இனிய காலை வணக்கம். நம்ம நேத்து பார்த்தது, ஒரு தவணை கட்ட முடியல அப்டின்னா, வங்கிகள் எந்தெந்த மாரியான நடவடிக்கைகள் எப்பப்ப எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேத்து பார்த்திருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நமக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலைகள எப்படி வங்கிக்கு தெரியப்படுத்துறது விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான பதிவு. நமக்கு சூழ்நிலைகள் எந்தெந்த மாரியான சூழ்நிலைகள் வரலாம்? நம்ம இஎம்ஐ கட்ட முடியாம போறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல் விஷயம் வேலை இழப்பு. 2வது வந்து தொழிலின் நஷ்டம் அல்லது தொழிலின் இழப்பு. 3வது விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மருத்துவ செலவினங்கள். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, மரணம். இந்த மாரியான 4 விஷயங்கள்னால மட்டும் தான் நம்மனால வந்து இஎம்ஐ கட்ட முடியாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ அ வேலை இழப்பு அப்படின்னு வர்றப்போ, நம்ம எந்த மாரியான தகவல்கள் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்திலிருந்து ரிலீவிங் லெட்டர். நம்ம அந்த கம்பெனிலருந்து நம்மள வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. நம்மள வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ, அங்க இருந்து ஒரு ரிலீவிங் லெட்டர் கட்டாயம் வாங்கியிருக்கணும். 2வது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணுங்க. அதுல வந்து அந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆகல அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்க வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். அடுத்தது தொழில் இழப்பு அப்படின்னு வரப்போ, அந்த தொழில் இழப்புக்கான காரணங்கள் பல வகையான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காரணங்கள் நேர்மையாகவும், உண்மை தன்மையாகவும் இருக்க வேண்டும். மருத்துவ செலவினங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, உடம்பு சரியில்லாம போறப்போ, மருத்துவமனையில நம்ம வந்து அட்மிட் ஆயிருப்போம். அப்ப அந்த அட்மிட் ஆன அந்த ரெக்கார்டுங்க மற்றும் அந்த மருத்துவ செலவுக்கான பில்கள் எல்லாமே கட்டாயம் தேவைப்படும். 4வது விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மரணம் அப்படின்னு வரப்போ, கட்டாயம் ஒரு மருத்துவமனையிலிருந்து அவர் வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு உண்டான சர்டிபிகேட்டோ, வீட்ல இறந்திருக்காரு அப்படின்னா, ஒரு அரசு அரசு மருத்துவர் அவரு வந்து குடுக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட்ட நம்ம வந்து சமர்ப்பிக்கணும். இப்போ நமக்கு என்னென்ன மாரியான அ வழிகள் வந்து பேங்க் மூலியமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன்ஸ் வந்து பேங்க்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஒண்ணு வந்து மொரட்டோரியம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொரோனா காலகட்டத்தில நமக்கு வந்து இந்த 3 மாசங்கள், 6 மாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து லோன் கட்ட வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டோரியம் காலகட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. அந்த மொரட்டோரியம் காலகட்டம் நமக்கு வந்து அவங்க பேங்க்னால நமக்கு வந்து பண்ணி குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, லோன் ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வருஷம் லோன் எடுத்திருப்பீங்க. 10 வருஷம் கட்டிட்டீங்க. 10வது வருஷத்துக்கு அப்புறமேல இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிறப்போ, நீங்க என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் வந்து அந்த லோன வந்து மறுபடியும் வந்து ஒரு 15 வருஷமா வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதான் வந்து லோன் ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரியான உதவிகள் வந்து வங்கி சைட்லருந்து நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம இதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து, முதல்ல நம்மளுடைய நிலைமையையும், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கடிதம் மூலியமா நம்மளுடைய வங்கி மேலாளருக்கு நம்ம வந்து ஒரு கைப்பட ஒரு கடிதம் எழுதணும். அதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து சான்றிதழ்கள், அப்புறமேல் அறிக்கைகள், அப்புறம் இந்த பில்ஸ் இந்த மாரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ வந்து நம்ம வந்து அதுக்கு பின்னால வந்து இணைச்சு, கரெக்ட்டான அணுகுமுறையோட கடிதத்தையும், அதற்கான ப்ரூஃபையும் வந்து நீங்க அத குடுத்து, அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதிலையும், நல்ல ஒத்துழைப்பையும் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.